Hello guys, welcome back to our channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்றது சம்மந்தமாக தான் நிறைய பேசிட்டு வரோம். ஸோ வந்து அதில் ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு. ஆமாங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பேச போகிறோம். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் தந்துடுறேன். அண்ட் வந்து அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும். கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னென்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டு நிற முடியாத ஒரு கரன்சி. அதாவது வந்து நம்ம ஃபிசிக்கலாக தொடக்கூடிய மாதிரி அந்த கரன்சியை வந்து தொட முடியாது. ஆன்லைனில் நாங்கள் வெறும் நம்பர்ஸாக மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்னொரு இது இருக்குது, வெளியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் வெளியூ வந்து டெய்லி ஏறும் இறங்கும். ஸோ வந்து சம்டைம் வந்து இன்றைக்கி $1000 இருக்கிறது வந்து நாளைக்கு வெறும் $500 மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதோடைய மார்க்கெட் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் ஏர்ன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட், ஆன்லைன் மேக் மணி அண்ட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் வந்து வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். நான் வந்து கம்யூனிட்டிலையும் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு வந்து ஒரு டவுட்டில் இருக்கிறேன். ஸோ வந்து அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாமா வேணாமான்றதை நான் கம்யூனிட்டியில் கேட்டிருந்தேன். யாரும் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கல. ஸோ வந்து இந்த வீடியோக்கு கீழே வீடியோ பார்க்குறவங்க அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அன்பாக்சிங் போடலாமான்றதை முடிவு பண்ண போகிறேன். ஓகே, பிட்காயின் பார்க்கும்போது பிட்காயின் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுற மாதிரி, வீடியோ பார்க்குற மாதிரி, வந்து இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அந்த பிட்காயின் எல்லாமே வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து வெறும் ஏர்னிங் மெத்தடுக்காக, அவங்களோட ஒரு ஏர்னிங்காக வந்து ஷோ பண்ணுறாங்க. எந்த ஒரு வித்ட்ரோவலுமே கொடுக்க மாட்டாங்க. வந்து வித்ட்ரோவல் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்து அப்படியே வித்ட்ரோவல் பண்ணாலும் பெரிய ஒரு ஃபீயை வந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பிட்காயினை வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதை வித்ட்ரோவல் பண்ணுற மெத்தடையும் நான் சொல்லி தருவேன். வித்ட்ரோவலுக்கு பெரிய ஒரு ஃபீ போக போகிறது இல்லை. ஸோ வந்து வித்ட்ரோவலுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீ தான் போக போகுது. அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காட்டி நான் உங்களுக்கு வெப்சைட்டை டிரெக்டாக ஷோ பண்ணிடுறேன். ஸோ வந்து வெப்சைட் இதுதான். நான் இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் freebitco.in அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ரீச் பண்ணிச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து, இமெயில் ஒன்று கொடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுங்க. நான் அங்கே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். ரெஜிஸ்டர் ஆகினதுக்கு அப்புறமா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். பட் வந்து எந்த ஒரு தெரியாத வெப்சைட்லேயும் நீங்கள் டிபாசிட் பண்ணுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் இல்லை. அதனால் வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணுற மெத்தட் இல்லாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மெத்தடையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே டிபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் அப்படின்றதுக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணின மெத்தடை பிட்காயின்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வித்ட்ரோவல் பண்ணிக்கொள்ளலாம். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். ஸோ வந்து நான் சொன்னது போல் டிபாசிட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வித்ட்ரோவல் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து அவங்க ஒரு இது தந்திருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பின் தந்திருக்கிறாங்க. அந்த ஸ்பின் ரோல் பண்ணுறது மூலமாக இந்த நம்பர்ஸ் 0லேருந்து இந்த நம்பர்ஸுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5 cents பிட்காயின் வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்ட் வந்து இந்த நம்பருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 47, அதாவது வந்து 47 cents வந்து பிட்காயின் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் சான்சஸாக இருந்தீங்க அப்படின்னா 1000க்கு மேலே, அதாவது 10,000 மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு அமௌண்ட் வந்து பிட்காயினாக தந்துடுவாங்க. நீங்கள் வந்து அதை செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை ரோல் பண்ணி காட்டுறேன்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னோட்டு ஐஎம் உமன் அப்படின்றத கொடுத்துட்டுங்க. நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ரோல் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லொட்டி டிக்கெட் 2வது விழுந்துருக்குது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பேலன்ஸில் வந்து விழுந்துட்டு இதுக்குள்ளே வந்துருக்கிறதுனால நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிட்காயின் வாலெட்டில் வந்து விழுந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணீங்களோ அந்தளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 59 மினிட்ஸ், அதாவது வந்து இன்னொரு 1 ஹவரில் எனக்கு திருப்பவும் இதை வந்து ரோல் பண்ணலாம். அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 24 தடவை வந்து ரோல் பண்ணலாம். ஸோ வந்து 24 தடவை ரோல் பண்ணது மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லேயே உங்கள் வித்ட்ராவலை ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் பைனான்ஸ் இல்லை வந்து நீங்கள் எந்த ஒரு பிட்காயின் வாலெட் வச்சுருந்தாலும், காயின் பேஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த வாலெட்டுக்கே வந்து ஈஸியாக உங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த மெத்தட் மட்டுமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் நிறைய மெத்தட் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து லாட்ரி மாதிரி. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இந்த 5 BTCயை வந்து இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நான் இப்போ உங்களுக்கு இதை ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த BTCயை வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற பிட்காயின்ஸ் கூட இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்தோடனே எனக்கு இங்கே வந்து குறைஞ்சிட்டு இங்கே வந்து நான் ஃபெயில் ஆகிட்டதுனால எனக்கு வந்து பிட்காயின் வந்து குறைஞ்சிருக்குது. நான் திருப்பவும் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து ஃபெயில் ஆகிறதுல வந்து எனக்கு இங்கே இன்னும் குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் திருப்ப ட்ரை பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூடி இருக்குது. ஒரு பிட்காயின் வந்து 1 சென்ட்ஸ் வந்து கூடி இருக்குது. நான் திருப்பவும் ட்ரை பண்ணுறேன். போனது 2 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பிட்காயின் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ போயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. ஸோ வந்து இப்போ எனக்கு எந்த ஒரு லொஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இதுலேயும் வந்து நீங்கள் இன்னும் பிட்காயின் ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஹை ரேட்டட் எடுத்தவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதை நீங்கள் வேணும்னா பார்த்துருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணும். ட்ரான்சாக்ஷன் ஃபீ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. எவ்ரி சண்டே அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆட்டோ வித்ட்ராவல் போடவும் முடியும். இல்லை நீங்கள் இதுக்கு போனீங்க அப்படின்னா வித்தின் 6 to 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் ஆகும். அண்ட் வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு ஃபீ கொஞ்சம் கூடுதலாக வெட்டுறாங்க. 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் டோக்கன் ஆயிரும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வித்ட்ராவல் ஐடி, அதாவது உங்கள் வாலெட் ஐடி, பைனான்ஸாக இருக்கட்டும் இல்லை காயின் பேஸாக இருக்கட்டும், பிளாக் செயின் எந்த இது வந்தாலும் BTC ஐடியை கொஞ்சம் இதில் போட்டு நீங்கள் வந்து வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வந்து இங்கே இமெயில் கொடுத்துருங்க. இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ அந்த கோட் வராட்டியும் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டா அப்படின்றத வந்து இந்த இமெயிலுக்கு தான் தெரியப்படுத்துவாங்க. ஸோ வந்து இந்த இமெயிலையும் கொடுத்துட்டு நீங்கள் வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து வித்தின் 15 மினிட்ஸ்லேயே உங்கள் பைனான்ஸுக்காக இருக்கட்டும் உங்கள் வாலெட்டுக்கு வந்து எட் ஆகிடும். இங்கே வந்து ஸ்லோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்குள்ளுக்கு வரும். நீங்கள் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து குறைவாக இருக்குது. ஸோ வந்து இது ரெண்டுலேயும் நீங்கள் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட வெட்டும். பட் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேன், டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் நான் எனி டைம் அவைலபிள் இருப்பேன். அண்ட் வந்து இனிமேல் இந்த மாதிரி பிட்காயின் வீடியோஸ் போடலாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நான் நேரத்தோடய கேட்டது போல் அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.